ஹலோ எஃப்எம்சிஸ் ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ப்ரைமர்ஸ் இருக்காங்க இல்லையா, டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் ப்ரைமர்ஸ். அந்த ப்ரைமர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்குபேட்டர்ஸ். அப்படின்னா புதுசாக இந்த டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் வந்திருக்கிறவங்க ஃபஸ்ட்டு லெவல் க்ரைட்டீரியாஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுவோம். அடுத்த லெவல் அப்படிங்கிறது ஸ்வீட் ஸ்பாட்டர். ஸ்வீட் ஸ்பாட்டர் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெவல். அந்த ஸ்வீட் ஸ்பாட்டர் அப்படிங்கிற லெவலில் நம்ம கல்ச்சரெல்லாம் செட் பண்ணியிருப்போம், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்போம். அண்டு செகண்ட் லெவல் அப்படிங்கிறது இன்ஃபைனேட்டர். அந்த லெவலில் 20% ஆஃப் டைமில் நம்ம 80% ஆஃப் ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி உண்டான ஒரு காம்பிடன்ஸை நம்ம டெவலப் பண்ணியிருப்போம். அண்ட் அடுத்த லெவல் இஸ் ஃபார்ச்சூனர். ஸோ ஃபார்ச்சூனர் அப்படிங்கிறது வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணி, வீல் ஆஃப் பிஸ்னஸை பேலன்ஸ் பண்ணி நாம் ஒரு ஃபார்ச்சூனை நோக்கி பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணியிருப்போம். இதுதான் 3 லெவல். அதில் ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ஸ்வீட் ஸ்பாட்டர் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு ரீச் பண்ணுறதுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். ஃபார்ச்சூனர் ஓஎஸ் அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேரில் நமக்கு மொத்தம் 5 விஷயங்களை எலிஜிபிலிட்டியாக நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த 5 விஷயங்கள் எப்போ எனேபிள் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அட்மின் பேனலில் இவங்க எலிஜிபிள் ஆகிட்டாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம மெம்பர்ஸை அடுத்த லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்படி ரீச் பண்ணுற மெம்பர்ஸுக்கு நம்ம ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூ நம்ம கண்டக்ட் பண்ணி மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் அதே சமயம் ஸ்வீட் ஸ்பாட்டர் அப்படிங்கிற ஒரு மிக என்ன சொல்கிறது க்ரீமி லெவல் ஆஃப் மெம்பர்ஸோட பழகிறதுக்கு, அவங்களோட நம்ம ஜேர்னி கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் வில் பவர். அப்படி இருக்கும்போது சில்வர் மெம்பர்ஷிப்பில் இருக்கும்போது அந்த என்விரான்மெண்ட் பிகினிங் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற அந்த மாதிரி உண்டான இதில் இருக்கும். இப்போது நம்ம டைமண்ட் மெம்பர்ஷிப்பில் ஃபஸ்ட் லெவலில் அந்த ப்ரைமர் அப்படிங்கிற அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னா, சீரியஸ் பீப்புள், நான் ஏதாச்சும் சீரியஸாக ஆக்ஷனில் இறங்கணும்னு நினைக்கிற பீப்புள் அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ சீரியஸாக நினைக்கிற பீப்புள் வேறு, சீரியஸாக இருந்து ஒரு லெவல் அச்சீவ் பண்ணவங்க வேறு இல்லையா. அப்போ ஸ்வீட் ஸ்பாட்டருக்குள்ளே போகும்போது ஒரு லெவல் அச்சீவ் பண்ணவங்களாக இருக்கும். அப்போது இன்ஃபைனேட்டர் ஒரு மாதிரி க்ரீமி லெவலாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல் உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு மாதிரி ஹைலி அச்சீவர்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு லெவலில் போகும்போதும் நம்மளோட என்விரான்மெண்ட் இன்னும் பெட்டர் ஆகிட்டே வரும். ஸோ அது அடுத்த லெவலுக்கு நாம் போய் நம்ம என்விரான்மெண்ட்டை பெட்டராகும்போது நம்மளோட க்ரோத் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் என்னோட ஒரே எய்ம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் லெவலில் கல்ச்சர் நம்ம செட் பண்ணணும். ஸோ நான் அடுத்தடுத்த லேயரில் அவ்வளவு ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியதில்லை. ஏன்னா எல்லோருமே ரொம்ப மெச்சூர்டாகவும் அண்டு ஆக்ஷன் ஓரியன்டான பீப்புள் தான் அடுத்த லெவலில் இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் லெவலில் எப்போவுமே நான் ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும். அப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது மட்டும்தான் கரெக்டான பீப்புள் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், ஃபஸ்ட் லெவலில் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா போக போக எல்லா ஜேர்னியும் ஈஸியாக இருக்கும். கரெக்ட். அப்போது நம்ம அந்த ஃபவுண்டேஷனை, அந்த ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் 3 விஷயங்கள் தான் நம்ம கல்ச்சருக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ பவர் ஆஃப் 3 அப்படிங்கிற கான்செப்டில் ஸோ மொத்தம் 3 விஷயங்கள் மட்டும், ஒவ்வொரு லேயர்லையுமே 3 விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 3 விஷயங்கள் நமக்கு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடும் அண்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறது தான் அதோட அப்ஜெக்டிவ். சரி, இந்த ஃபஸ்ட் லெவலில் என்ன ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படிங்கிறத நம்ம என்ன பார்க்குறோன்னா, 3 lakh rupees அடிஷ்னல் ரெவென்யூ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் உள்ளே சைன்அப் பண்ணும்போதே எஃப்எம்சி வர்றதுக்கு முன்னாடி உங்களோட மந்த்லி ப்ராஃபிட் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அப்போ மந்த்லி ப்ராஃபிட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1 lakh per month ஆல்ரெடி ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த கல்ச்சர்லாம் செட் பண்ணும்போது உங்களோட ஏர்னிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ப்ராஃபிட் எப்போ 1 lakh அண்ட் எபோவ் ஆகுதோ அந்த எபோவ் மட்டும் கால்குலேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஒரு 1.5 lakhs ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 50,000 அதை எடுத்து வச்சுக்கும், அது கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, எடுத்து வச்சுக்காது, கன்சிடர் பண்ணிக்கும். அதுக்கு அடுத்த வாரம் அடுத்த மாதம் நீங்கள் ஒரு 1 lakh அடிஷ்னல் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் போன மாதம் 50,000 அடிஷ்னல் ரெவன்யூ பண்ணியிருப்பீங்க. இங்கே 1 lakh, ஆக மொத்தத்தில் 1.5 lakhs. ஆக மொத்தத்தில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அடிஷ்னல் ரெவன்யூ, நீங்கள் ஆல்ரெடி இருந்ததை விட அடிஷ்னல் ரெவன்யூ 3 lakhs நீங்கள் ரீச் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, நீங்கள் இந்த டைமண்ட் மெம்பர்ஷிப்க்கு இன்வெஸ்ட் பண்ணுற இதை எவ்வளோ நாளில் ரிட்டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சிலர்லாம் 1 monthல், சிலர்லாம் 2 monthsல, வெரி மேக்ஸிமம் நீங்கள் 3 monthsல ரிட்டர்ன் எடுக்க முடியும். அப்படி ரிட்டர்ன் எடுக்கணுன்னா ஓகே, இந்த 3 விஷயங்கள் மட்டும் பண்ணால் போதும். அந்த 3 விஷயங்கள் என்ன? ஃபஸ்ட்டு விஷயம் இஸ் சேவர்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது.
ஸோ சேவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அந்த வீடியோவில் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். இந்த சேவர்ஸோட கால்குலேஷன் எப்படி இருக்குன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து உங்களோட இந்த டூல் டிப்பில் போனீங்கன்னா, இந்த சேவர்ஸ் மேலே வச்சிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் இதுக்கு மேலே வைக்கிறேன், இது என்ன சொல்லுது, ஓகே. ஸோ அதாவது 32 டேஸ், கடந்த ஒரு 60 நாளில், அதாவது 2 மாதம் டைமில் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கடந்த 60 டேஸில் அட்லீஸ்ட் ஒரு 32 டேஸ்னாச்சும் இதை நீங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது வாரத்தில் 7 நாள் இருக்குது. அந்த 7 நாளில் எவ்ரி வீக் அட்லீஸ்ட் 4 டேஸ்னாச்சும் நீங்கள் இதை நீங்கள் பண்ணியிருக்கணும். ஓகே, எவ்ரிடே அட்லீஸ்ட் 4 டேஸ் நீங்கள் ஆக்சுவலாக 7 நாளுமே பண்ணணும். சேவர்ஸ் எப்போவுமே டூ இட் எவ்ரி சிங்கிள் டே, 365 நாளும் பண்ணணும். அதோட எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு இருக்கும் சேவர்ஸ், இன்க்ளூடிங் சண்டே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது அதோட அப்ஜெக்டிவ். பட் நான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு இது கொடுத்துருக்கேன். 2 மாதத்தில் அட்லீஸ்ட் 32 நாள் நீங்கள் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இந்த இடத்துக்கு டிக் ஆகிரும், ரைட். அதுக்கு அடுத்தது ஸ்வீட் எஃப்எம். இந்த ஸ்வீட் எஃப்எம்மில் உங்களுக்கு தெரியும், இதில் போய்ட்டு நம்ம என்ட்ரி எக்ஸ்பென்ஸ் அந்த இதெல்லாம் நம்ம போட போகிறோம். ஸோ இதில் கடந்த 8 வாரங்களில், அதாவது நீங்கள் எப்போ இதை செக் பண்ணுறோம் இல்லை, இப்போ இருக்கிற கரண்ட் டேலேருந்து முன்னாடி ஒரு 8 வாரங்கள் எடுத்துக்கும். 8 வாரங்களில் அட்லீஸ்ட் 6 வாரங்கள்னாச்சும் இந்த எக்ஸ்பென்ஸை நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி பண்ணி இதை ரெண்டையும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளோங்கிற நம்பர் தெரிஞ்சிருக்கணும், ரைட். சிலர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் வக்கேஷன், 1 வீக் வக்கேஷன்னு ஊருக்கு போயிருக்கலாம், அதை செக் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதுக்காக மட்டும்தான் நம்ம அந்த பஃபர் டைம் கொடுக்குறோமோ வெளியே. எவ்ரி வீக் நம்ம பண்ணியே ஆகணும், கரெக்டு தானே, எவ்ரி வீக் பண்ணணும். ஸோ 8 வாரங்களில் நம்ம செக் பண்ண போகிறோம். இது வந்து அடுத்தடுத்து பார்த்துட்டே இருக்கும். கரண்ட் மந்த்லேருந்து தான் கால்குலேஷன் ஆகும். இப்போ நீங்கள் இது வந்து செக் பண்ணுது அப்படின்னா இப்போ இருந்து ஒரு 8 வாரங்களுக்கு முன்னாடி பார்க்கும். அண்டு அடுத்தது வந்து இந்த ஸ்ட்ரக்சர்டு மீட்டிங். இந்த ஸ்ட்ரக்சர்டு மீட்டிங்கில் போய்ட்டு நீங்கள் இந்த ஒரு வாரத்தில் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டில் டாப் 3 எதுன்னு தெரிஞ்சு அந்த டாப் 3யோட இது இருக்கும் இல்லையா, எது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்தோடது நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட். ஸோ இந்த மந்தில் நான் வந்து மார்ச் 3rd வீக்கில் உள்ளே போகிறேன். எனக்கு என்னென்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நீங்கள் லிஸ்ட்டு வச்சுருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக்தான் வீடியோஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா வீடியோ 1 வீடியோ 2ன்னு நான் வந்து சும்மா போடுறேன். உங்களுக்கு வந்து டேட் இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப கிளியராக கொடுக்கணும். என்ன வீடியோ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு ஒர்க்குமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்ன ஸ்டார்டிங் டேட் என்ன எண்டு டேட்னுலாம் கரெக்டாக கொடுத்தோன்னா நமக்கு என்ன வரும்னா அந்த டைம் லைன் எல்லாம் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ 2ன்னு நான் ஒரு இதுக்காக வைக்கிறேன். ஸோ இங்கே வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும்னு நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 விஷயத்துக்கு நான் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே உள்ளே போய் பார்த்தோன்னாவே எனக்கு டைம் லைன் வந்துடும். ஃபஸ்ட்டு 3 ஒர்க்கு கூட டைம் லைன் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணணுங்கிறது இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் வந்து இப்படி இருக்கிற ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதை போட்டு வச்சா மட்டும் பத்தாது, இது அப்பப்போ நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட்டு வந்து நீங்கள் சென்ஸ் பண்ண ஒரே நாள் இதெல்லாம் போட்டு ஒரே நாளில் இதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி ஜஸ்ட் இதோட டைமிங்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் வரணுங்கிறதுக்காக பண்ணினா இது எடுத்துக்காது. அந்த மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருக்கு. பீரியாடிக்கலாக நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கான செட் பண்ணி இது எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுனா நீங்கள் முடிக்க இது நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கும். ஸோ இது என்ன பார்க்கணுன்னா எகெயின் கடைசி 8 வாரங்களில் 6 வாரங்கள்னாச்சும் நீங்கள் எழுதி கரெக்டான நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்களா அப்படின்னு பார்க்கும், ரைட். நடுவில் நீங்கள் ஏதாச்சும் ரீசன்னால் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதனால தான் 2 கிரேஸ் டைம் நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த விஷயம் இது டிக் ஆகணும். இன்னொன்று இந்த விஎம்ஜி விஷன் மிஷன் கோல் வேலிடேஷன். நான் வந்து ஒவ்வொரு ட்ரைட்டுக்கும் வேலிடேஷன் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வைக்கிறேன். அந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராமில் நீங்கள் உள்ளே வந்துட்டு உங்களோட விஷன் மிஷன் கோலெல்லாம் செட் பண்ணிவிட்டு என்கிட்ட இது ஓகேவான்னு கேட்டு வேலிடேட் பண்ணணும். நான் வந்து என்னோடய அட்மின் பேனலில் நீங்கள் வேலிடேட் பண்ணிட்டீங்கன்னு நான் வந்து மேனுவலாக கொடுத்தேன்னா இந்த இடம் உங்களுக்கு டிக் ஆகிரும். ஓகே, ஏன்னா விஷன் மிஷன் கோல் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது வந்து கண்டிப்பாக எல்லாருமே இருந்திருக்கும். ஆரம்பத்திலேயே ஸ்டார்ட் வித் த எண்ட் இன் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ விஷன் எங்கே, மிஷன் எங்கே, கோல் எங்கேன்னு நமக்கு ரொம்ப தெளிவாக இருந்திருக்கணும். தென் அடுத்தது அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரையட் மீட்டிங். உங்களோட ட்ரையட்டில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் மீட்டிங் பண்ணுவீங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் மீட்டிங் நீங்கள் இது பண்ணுவீங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. ஸோ கடந்த 8 வாரங்களில் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 6 வாரங்கள்னாச்சும் இது நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். உங்களோட ட்ரையட் லீடர் இதுக்கு வந்து அட்டண்டன்ஸ் போடுவார்.
நீங்கள் ட்ரைட் லீடர்கிட்ட ஏதாச்சும் அவர்கிட்ட பார்த்து பேசி அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பட் பிகாஸ் அந்த ட்ரைட் லீடர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அண்ட் அவர் வந்து ஃப்ரம் த ஹார்ட்லேருந்து அவர் பண்ணணும்னு நினைக்கிறார். ஸோ தயவு செஞ்சு அவர்கிட்ட போயிட்டு நெகோஷியேட் பண்ணாமல் நம்ம நிஜமாகவே அந்த ப்ரோக்ராமை அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி நாம் இந்த நம்பரை கொண்டு வரதுக்கு ஒர்க் பண்ண முடியும். அதில் எதாச்சும் லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்கலாம். பட் அப்படி பண்ணுனா அவங்களவே ஏமாற்றிக்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ ரிசல்ட் வராது. அட் எண்ட் ஆஃப் த இது வந்து ரிசல்ட் வராது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த 3 விஷயங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணினாவே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் அட்லீஸ்ட் 3 lakhs பெர் மந்த்தெலாம் இல்லை, 3 lakhs அடிஷ்னல் ரெவின்யூ உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அது உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வருதுன்னு பார்க்குறதுக்காக தான் இந்த 3 விஷயங்களை நம்ம பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த 3 விஷயங்கள் பண்ணி இந்த 5 க்ரைட்டீரியாவும் உங்களுக்கு டிக் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு அட்மின் பேனலில் உங்களோட நம்பர் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். ஸோ நானோ நம்ம டீம் மெம்பரோ அல்லது உங்களோட ட்ரைட் லீடரோ அல்லது நீங்களோ இதை வந்து எங்கிட்ட அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண வேண்டியதில்லை. சாஃப்ட்வேர் அது பார்த்துக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணினாவே கல்ச்சர் நம்மளோட கல்ச்சர் வந்து செட் ஆகிடும். அண்டு ஸ்ட்ரக்சர்டு மீட்டிங் போகிறது மூலிமா அந்த கம்பெனி நிறுவனத்தோட கல்ச்சரும் செட் ஆகிடும். ஸோ நம்மளோட கல்ச்சர் நிறுவனத்தோட கல்ச்சர் செட் ஆச்சுன்னா பிஸ்னஸ் வந்து க்ரோத் ஆகிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் இது வந்து டெவலப் ஆகும்னு சொல்லி. ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் வந்து நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக போனால் ஸ்பீடாக போகலாம், ஆனால் தூரமாக போக முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. 1 நாள் 2 நாள் 3 நாள் பண்ணுவோம், ஆனால் கண்டினியூஸாக பண்ண மாட்டோம். அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கணும், கரெக்டான பிளாட்ஃபார்ம். இதை மெஷரபிள் விஷயமாக பண்ணியிருக்கணும். ஸ்மார்ட் கோல்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். அதனால தான் நான் நம்பர் சொல்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது, அட்டைனபிளாக இருக்கணும். அதனால தான் அட்லீஸ்ட் 8 வாரங்கள் 6 வாரம்னாச்சும் நீங்கள் பண்ணுங்கள். இட் இஸ் அட்டைனபிள். ஓகே, அட்டைனபிள். ரியலிஸ்டிக்காக இருக்கணும். 3 மாதத்தில் உங்களுக்கு 3 lakhs அடிஷ்னல் ப்ராஃபிட் கொண்டு வருது ஒரு மேட்டரே இல்லை. ஓகே, இட் டசன்ட் என்ன சொல்கிறது, இது ஒரு பெரிய டீலே இல்லை, தாராளமாக கொண்டு வந்துட முடியும். ஏன்னா இந்த விஷயங்கள் பண்ணாவே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ ரியலிஸ்டிக் அண்ட் அடுத்தது என்னது, ஸ்மார்ட், SMA. ரியலிஸ்டிக்காக இருக்குது, அட்டைனபிளாக இருக்குது, SM மெஷரபுளாக இருக்குது. எனிஹவ் இது வந்து மெஷர் பண்ணுறோம். SMA அண்ட் டைம் பவுண்டடாக இருக்குது. நான் 3 மந்த்துக்குள்ளே மேக்ஸிமம் 3 மந்த்துக்குள்ளே இதை கொண்டு வரலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்மார்ட் கோலுக்கு டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். இது எல்லாமே கொண்டு வரணும் என்விரான்மெண்ட் தான் காரணம். அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா போதும். அண்டு இந்த வீடியோவை நீங்கள் திரும்பவும் பார்க்கணும், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு வீடியோ மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, லெட் மீ ஷோ யூ திஸ். கேன் யூ see this? ஸோ இந்த இடத்துல வீடியோ மாதிரி இருக்குது, வாட்ச் டுட்டோரியல்னு இருக்குது. இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோவை திரும்பவும் பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் டு பிகம் அ ஸ்வீட் ஸ்பாட்டர். சீக்கிரமாக ஸ்வீட் ஸ்பாட்டர் ஆகிங்க, ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். அவ்வளோ டைம் எடுத்துக்காது, நீங்கள் இந்த 3ல் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா. ஸோ மீட் யூ இன் த ஸ்வீட் ஸ்பாட்டர் ஜோன் வெரி சூன். ஆல் தி பெஸ்ட்.